இந்தியாவிலேயே இது பாஜகவுடைய ஒத்துமை போல இந்திய கூட்டணியில ஒத்துமை இல்லைன்னு சிதம்பரம் சொல்லியிருக்காரு. யார் சிதம்பரம்? அவரை தான் கேட்கணும். எங்களை கேட்டா எப்படி ஒத்துமையா இருக்கு, எப்படி ஒத்துமையா இல்லன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க. எங்கன்னு கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேற ஏங்க திருச்சியை பத்தி கேளுங்க. எது கேட்டாலும் சொல்றேன். மெட்ரோ மேம்பாலம் எப்ப சார் வரும்? மெட்ரோ கோயம்புத்தூர் மதுரையும் எடுத்திருக்காங்க. நமக்கு பணம் இப்போ அது சர்வே பண்றதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணிருக்காங்க. அந்த வேலை நடக்குது. எது கேட்கிற மேம்பாலம்? எந்த மேம்பாலம்? அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 6 வழி சாலையா பேருந்து நிலையத்திலிருந்து 3.5 கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும், நமது இதுல இருந்து நம்ம கரூர் ரோட்ல இருந்து துவாக்குடி வரைக்கும் 4 வழி சாலையா போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார். கத்திப்பாரா மாதிரி அந்த பஞ்சப்பூர்ல பட்டர்ஃபிளை மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டாரு. எங்க மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சுட்டோம். இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்கு. நாங்க இப்ப மார்க்கெட்டு, இந்த ரோட்லயே 2 பக்கம் விட்டா நடுப்புற ஒரு லேண்ட் அக்விசிஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது. அதையும் போட்டு ரோடு இங்க இருந்து நாம பஞ்சப்பூர் வரைக்கும் போட்டுருவோம். சத்திரம் பேருந்து நிலையத்தில் அந்த அரியலூர் கரூர் போற பேருந்து நிலக்கூட இல்லாம இருக்கு. மழை வெயில மக்கள் அந்த பேருந்து நான் சொல்றேங்க, இருக்கிற பேருந்து நிலையத்தில் எல்லா பேருந்து நிலையம் அப்படியே இயங்கும். எந்தெந்த இடத்துல அடிப்படை வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறது எங்க இலாக்கா. நாங்க செஞ்சு கொடுக்குறோம். யாரா கேட்கட்டும். நீயாப்பா நீ அவனு ஏங்க நீங்க போட்டு முக்காவாசி கொண்டு வந்துட்டாங்களா போர் போட்டு. இப்ப இருக்கே கான்ட்ராக்ட்காரருக்கே சொன்னது, மழை வரத்துக்குள்ளேயும் ஆத்துக்குள்ள வேலையை முடிச்சிருக்கேன், அப்புறம் வேலை முடிச்சிடலாம். அப்படிதான் பண்றோம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் 100% எல்லாம் இப்ப செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட்காரங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்கறது, ரோடு போறது கொஞ்சம் இருக்கு. அதை போட்டு விட்டுருவாங்க. துறையூர் கனெக்ஷன் இப்ப கொடுக்க போறோம். 18 MLD கொடுக்க போறோம். புதுசா துறையூர் நகரத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். அது அதிகாரப்பூர்வம் இல்ல. தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறோம். ஒன்றிய ஊராட்சிகளை மாநகராட்சியோட இணைக்கிறது, நகராட்சியோட இணைக்கிறது, பேரூராட்சியோட இணைக்கிறது, அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுட்டேன். கலெக்டர்கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டைம் இருக்கு. எந்தெந்த இடத்துல ஒரே சீரா ஓட்டு, ஒரு இடத்துல 40,000 20,000 இல்லாம ஒரே சீரா வார்டை பிரிச்சு எவ்வளவு வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரிச்சு அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் IAS ஆபிசர் தலைமையில 5 பேர் 6 பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும். அது வேலை சொல்லியிருக்கோம், செஞ்சிருவோம். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.